வணக்கம். பிவிசி மெட்டீரியல்ல தயாரிக்கிற இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் ஷீட்டுகள் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 10 அடி நீளம், 1 அடி அகலம் வரும். 9 திக்னஸ்ல வரும். இந்த மாரி ஃபிட் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணா மட்டும் போதும். இது ஒரு தகர ஷெட்டு தான். ஆனா, இந்த ஷெட்டு ஃபுல்லா நாங்க இந்த ஷீட்ட வச்சே ஆல்டர் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் நம்ம இந்த ஷீட்ட வச்சே பண்ணியிருக்கோங்க. இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா, இது வந்து வெயில் பட்டாலும் ஒண்ணும் ஆகாது. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாரி சிமெண்டோடு போட்டிருந்தாலும், இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு பைப் போட்டு இந்த சீட்ட வச்சு ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணா மட்டும் போதும். நீங்க ஒரு வாடகை கடையா இருந்து நாளைக்கு கடை காலி பண்ணிட்டு போகணும்னா, மேலே ஃபால் சீலிங் பண்ணிட்டு திருப்பி நீங்க அத கழட்டும்போது வெறும் மண்ணு, அந்த ஜிப்சம் பொடி தான் இருக்கும். இந்த ஷீட் அப்படி இல்ல. இந்த ஸ்க்ரூவ மட்டும் நீங்க லூஸ் பண்ணா போதும். ஷீட்ட அப்படியே கையோட எடுத்துட்டு வேற உங்க அடுத்த கடைக்கு போம்போது அங்கேயே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். லேபர் சார்ஜ் மட்டும் தான் வரும். இது ஜஸ்ட் ஒரு அலுமினியம் பைப்பு போட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ற வேலை தான். இது பாருங்க காடி குடுத்துருப்போம். ஒரு சின்ன ஸ்க்ரூ விட்டு டைட் பண்ணி லூஸ் பண்றது தான். இந்த ஷீட்டில பார்த்தீங்கன்னா, கரையான் பிடிக்காது, துரு பிடிக்காது, தண்ணி பட்டாலும் ஒண்ணும் ஆகாது. மேலேருந்து நீங்க ஷெட்லயாச்சும் ஒரு தண்ணி ஒழுகுனா கூட ஒண்ணும் ஆகாது. நாளைக்கு ஒரு அழுக்கு பட்டாலும் கூட துணிய வச்சு ரஃப் துணி வச்சோ, தண்ணி வச்சோ நீங்க தொடச்சுக்கலாம். இத ஃபிட் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு ஷீட்டுக்கு காடி இருக்கும். ஸ்க்ரூ பண்ணிட்டு அந்த காடி உள்ள வச்சு தட்டுனா போதும் ஷீட் உட்காந்துக்கும். இப்போ ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்துருக்கோம்னா, அங்க ஷெட் போட்டு உள்ள ஜிப்சம் போட்டு வச்சு பண்றதுக்கு பதிலா, இத வச்சு சும்மா ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணிட்டு இதுக்கு பெயிண்ட்டும் பண்ண வேண்டியதில்ல. ஆல்ரெடி ஹெச்டி பிரிண்டிங்லேயே வந்திருக்கும் அது. நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணிட்டு கடைய ஓட்டுற வரைக்கும் ஓட்டிட்டு வேற இடத்துக்கு நீங்க கடைய மாத்தணும்னா, ஜஸ்ட் ஸ்க்ரூ பேக் பண்ணா போதும். ஒரு 10 கலர்ல நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இது வந்து ரீயூசபிள் ப்ராடக்ட். நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி ஹீட் சுத்தமா வராது. நீங்க ஏசி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கிற ஷெட்ட நாங்க எந்த மாரி மாத்திருக்கோம் பாருங்க. ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்ட வச்சு தான். இந்த மாரி ஷெட்லேருந்து மேலே தண்ணி ஒழுகுது. நான் கண் படவே பார்த்தேன் அதில தண்ணி ஒழுகுது. ஆனா தண்ணி ஒழுகுனாலும் ஷெட் ஒண்ணும் ஆகாது. நெறைய இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியருக்கு 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் சன்லைட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, டெர்ரஸ்ல, கார் பார்க்கிங்ல, அப்பார்ட்மெண்ட்ல இருக்க எலிவேஷனுக்கு, ஸ்கூலோட ஆடிட்டோரியம் மேல, இந்த மாரி எல்லா பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கரிஸ்க்கெல்லாம் இது பண்ணி குடுத்துருக்கோம். இந்த மாரி டிசைன் பேக்கரிஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய புகை அடிக்கும். புகை வர இடத்துல இந்த மாரி ஃபால் சீலிங் பண்ணிட்டா கருப்பு அப்படியே ஒட்டிக்கும். இது போட்டா ஜஸ்ட் நீங்க துணி வச்சு தொடச்சா போதும். நாங்க டைரக்ட் சன்லைட்ல ஒரு ஜெனரேட்டர் ரூமுக்கும் கூட இது போட்டு குடுத்துருக்கோம். இத ஃபிட் பண்றது ஒண்ணும் பெரிய வேலை இல்லைங்க. நான் கார்பெண்டர் கூட ஃபிட் பண்ணலாம். ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு பைப் அடிச்சு கரெக்ட்டா அளவு பார்த்து வச்சு ஸ்க்ரூ பண்ணா மட்டும் போதும். ஈஸியா வேலை முடிஞ்சிரும். நம்ம மெட்டீரியலாவும் குடுக்குறோம். இல்ல லேபர் வேணாலும் நம்ம லேபர் சஜஷன் பண்றோம். பெஸ்ட்டான லேபரே நம்மகிட்ட இருக்காங்க. லேபர் வேணாலும் சஜஷன் பண்ணி குடுக்கலாம். இல்ல மெட்டீரியல் மட்டும் குடுங்க. நாங்க லேபர் பார்த்துக்கிறனால நீங்க லேபர் பார்த்துக்கலாம். மெட்டீரியல் 100% குவாலிட்டியா இருக்குங்க. நீங்க எங்க இருந்தாலும் அங்க டிரான்ஸ்போர்ட் மூலியமா இந்த ஷீட்ட டெலிவரி பண்ணிடலாம். 10 ஷீட் 100 ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஷீட் 10 ஸ்கொயர் ஃபீட், 10 ஷீட் 100 ஸ்கொயர் ஃபீட்டா வச்சு பாக்ஸ் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிருவோம். இத பத்தி மேலும் விவரங்களுக்கு என்னோட நம்பர கால் பண்ணுங்க. நன்றி.